இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அங்க நிறைய போலீஸ் இருந்தாலும் எல்லாரையும் காப்பாத்தினாலும் அந்த கூட்டத்துல ஒரே ஒரு பொண்ணு இருந்தா சிங்கம் மாதிரி நின்னு எல்லாரையும் காப்பாத்தினா. பொண்ணுனா அப்படிதான் இருக்கணும். அவளோட உயிரை பத்தி துளி கூட அவ கவலைப்படல. எல்லாரையும் எப்படியாவது காப்பாத்தணும்னு மட்டும்தான் அவ நினைச்சா. அவளுக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கதானே செய்யும். அதையெல்லாம் தாண்டி எப்படி அவளுக்கு தான் உயிரை விட மத்தவங்களை காப்பாத்துறதுதான் முக்கியம்னு தோணுச்சு. அவ வளர்ந்த விதம் அப்படி இருக்கும். அவளை பெத்தவங்க அவ்வளவு நல்லா அவளை வளர்த்திருக்காங்க. ஒரு பொண்ண வளர்த்தா அவளை மாதிரிதான் வளர்க்கணும். நான் என் பாவைய கூட அப்படி ஒரு ஆளாதான் வளர்க்க போறேன். அண்ணி, அந்த மோனிகா ஸ்டேஜ்ல வச்சு செழியண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னதை நினைச்சு நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவ சொன்னதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அண்ணி. கண்டிப்பா அண்ணன் அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாரு. அந்த மோனிகா தான் உங்களை வெறுப்பேத்துறதுக்காக அந்த மாதிரி பண்ணிருப்பா. யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன, பண்ணிக்கலனா எனக்கு என்ன? நான் எதுக்காக கண்டதையெல்லாம் நினைச்சு கோவப்படணும்? எனக்கு நினைக்கிறதுக்கு வேற விஷயம் ஒண்ணும் இல்லையா? அண்ணி, நீங்க இப்ப கூட சும்மாதான் கோவம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஐலி ப்ளீஸ், இதுக்கு மேல யாரும் அவரை பத்தி அவர் சம்பந்தமா வேற எதை பத்தியும் என்கிட்ட பேச வேண்டாம். இல்ல அண்ணி. ஏன் நிறுத்து? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. இந்திரா தான் அந்த செழியனை பத்தி பேசவே வேண்டான்னு சொல்றாள்ல, நீ என்ன திரும்ப திரும்ப அத பத்தியே பேசிட்டு இருக்க? இது எங்க குடும்ப விஷயம். நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காத. நல்லா சொல்லுங்க அத்த. எங்க வீட்டுல இருக்கும் போதும் இதே மாதிரிதான். தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் தலையிடுறது. அப்புறமா அம்மா கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்பா. இவனும் திருந்தாம தான் இருக்கா. இங்க பாரு அயலி, இதுக்கப்புறம் இந்த அட்வைஸ் பண்றது, இந்திராணி விஷயத்துல தலையிடுறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். போதும், நிறுத்துங்க. இப்ப எதுக்கு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் இந்திராணி கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கல. இந்திராணியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் அதை இந்திராணி தான் எடுக்கணும். அது இந்திராணியோட பர்சனல். யாரும் அதை பத்தி பேச வேண்டாம். எல்லாரும் போங்க. இந்திரா, பாவையை கூட்டு போய் தூங்க வைமா. அப்பா, நடந்த பிரச்சனையில என்ன பத்தி யாரும் யோசிக்கல. அண்ணி, நீங்க வெளியில தான் கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு இன்னும் அண்ணன் மேல உங்களுக்கு எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. அதை ஒத்துக்கிற நேரம் வரும் அண்ணி.